டேய் பூகம்பம், கொம்ப ராம வீட்டை இடிச்சதுலேருந்து ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான்டா. அதான் கிளம்பிட்டான் போல இருக்கு. என்னராமா கொம்பனை மிரட்டுறதுக்காக தானே செலவு பண்ணி கும்கியை கூட்டு வந்துட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஊரை விட்டு கிளம்புற. ஏய் கேக்குறமல்ல, போயிட்டே இருக்க. தம்பி கொஞ்சம் நெல்லு. எப்பா அந்த யானைக்கு பயந்த ஊரை விட்டு காலி பண்ணி போற? அது யானை இல்லை, கருத்த பிசாசு. ஜாக்கிரதை இருங்க. கருத்த பிசாசா? போடா. ஏன்னா அதைக்கு நடக்குறீங்க? அது வாடா, ஃபாரஸ்ட்லயே வாட்டர் ப்ராப்ளம். 4 இலைய பறிச்சு வேலையை முடிச்சு விட்டேன். அதுல 2 செந்தட்டி போல இருக்கு. அரிப்பியலடா, அது வேலையை காமிச்சிருச்சு. அப்படியே அது கண தீ பிடிக்கிற மாதிரி பரவுதுடா. புரிஞ்சுக்க வேண்டியதானே? டேய், அவனுக்கு வீரன் வாஞ்சிநாதன் அளவுக்கு என்னை புகழ்ந்து பேசிட்டாங்கடா. நான் பாட்டுக்கு வரட்டும் சொல்லியும் போது எவனாவது ஒருத்தர் திரும்பிட்டா நல்லா இருக்காது. ஆமா இல்ல? இன்னும் ஓமா இல்ல, கதையா சொல்றேன். சதை கிளியுதுடா. சட்டை கிழிஞ்ச ஒண்ணு வாங்கிக்கலாம். யோ என்ன மாப்ள? என்ன சாப்பிட்டு படுத்துட்ட? கலப்பா இருக்கு. கலப்பா இருக்கா? எவன் காவ காக்குறது? போ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சரி 2 மணி வரைக்கும் பாத்துக்க. 2 மணிக்கு மேல மாப்ள? அதுவே பழகிரும். ஜோசியன் சொன்னதை போட்டு விட்டானோ? லைட்டட் ரவுண்டியல். என்ன ராஜா பாக்குறீங்க? லாந்தரடுங்க, கிளம்புவோம். டேய் நீ இருடா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். பிடிங்க. 2 தேச தலைவர்கள் எதை பத்தி பேச போறாங்களோ நம்மளை ஒமிட் பண்றாங்க. போர்வேட்ரா. ஓகே. டேய் உண்டியல சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து என்னென்னமோ பண்ணுதுடா. என்ன பண்ணுதுண்ணே? பசிக்குதுடா, ஆனா சாப்பிட முடியல. தாகம் எடுக்குது, ஆனா தண்ணி குடிக்கவே தோணல. நடக்கதான்டா செய்யறேன், ஆனா அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கு. உடம்பெல்லாம் வலிக்குதுடா, ஆனா தூக்கம் வரல. டேய் உள்ள ஏதோ பரட்டிக்கிட்டே இருக்குடா, ஆனா வெளியே வர மாட்டேங்குது. மசக்கையா இருக்கும். இது எப்படி சொல்றதுன்னு கூட தெரியலடா. சொல்லி பாருங்கண்ணே. எனக்கு அவளை தெரியும். அடடா, அவளை மட்டும்தான் தெரியும். பிரமாதண்ணே, கவிதைண்ணே. இதுவா? பின்ன அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. என்ன ஏன்டா கொட்டாது? டே மாணிக்கம், அந்த உண்டியல் பையன் நாளைக்கு உனக்கு மட்டை போடுற பொழுது இடுப்புக்கு கீழே ஒரு தொகுதியை நசுக்கி விட்டுடா. நம்ம 2 பேரையும் பணியில நிக்க வச்சுட்டு அவனுக்கு கொட்டைக்குள்ள கூத்தடிக்கிறாங்கடா. அப்புறம் என்ன? இந்த மாதிரி நிறைய இருக்குடா. சொல்லிக்கிட்டே இருக்கண்ணே. ஏஜ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணமும் நடக்கல. ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அட்டம் பண்ணல. எந்த நேரத்தில் எங்க அப்பா. ஏன்டா மாணிக்கம், இந்த கொம்பேன்னு ஊர்க்கார பயலுக்கு சொல்றாங்களே, திட்டு திப்புன்னு இந்த மலைச்சரிவுல இருந்து அவன் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? திருவாரூர் தேரோட்டத்தில் வெடி போட்ட பொழுது ஒரு ஓட்டம் எடுத்தீங்களடா, அதே ஓட்டம் எடுத்து அண்ணனை காப்பாற்றணும்டா. இந்த ஊருக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பாத்துனே, ராத்திரி பூரா கவிதை கேட்டு கலைச்சி போய் இப்போ கண்ணை மூடுறேன். யானை மேல நல்லா தூங்கிட்டு வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கிறது. நான் தூங்கினா நீ எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அதை டைவர்ஸில் நாட முடியும். அதிகாலை குமுளை அருகே
2 கும்கி யானைகள் கட்டப்பட்டிருந்தன. இதை நோட்டமிட்ட காட்டு யானைகள் திடீரென கும்கி யானைகளை தாக்கத் தொடங்கின. 2 மணி நேரம் நடந்த சண்டையில் ஒரு கும்கி யானை குத்தி கொல்லப்பட்டது. வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டு காட்டு யானைகளை விரட்டியடித்தனர். தொடர்வது எந்திரி மாப்பிள்ள என்னையா ரேடியோ போட்டேன், செய்தி கேட்டியா? கும்ளி பாடுறல 5 காட்டு யானை இறங்கி 2 கும்கி யானை குத்தி கொண்டுச்சா மாப்பிள்ள. நம்மளுக்கு கோமாளி யானை பார்டர்ல தான் இருக்கும், பேசாம எஸ் ஆயிரலாம் மாப்பிள்ள. யோ விடிய நேத்து அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்து சும்மா 5 காட்டு யானையை பிடிச்சு அப்படியே கர கர கரன்னு சுத்தி இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணுன்னு வீசணும் போலியே இருக்கியா? 5 காட்டு யானை கரகரன்னு. மாப்பிள்ள என்னாச்சுடா உனக்கு? என்னென்னமோ ஆகுதியா, புதுசா பிறந்த மாதிரியே இருக்கு எனக்கு. நம்ம இன்னும் ஒரு நாள் தான் இங்க இருக்க போறோம். தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்காத, ஏமாந்து போயிடுவேன். இங்க பாரு, காலம் நிறுத்திக்க. கருத்து பேசிட்டு இருந்த கடுப்பாயிருவாமா. போய் யானை குளிப்பாடு கூட்டி போயா. இவனை எழுப்பி மட்டையை வெட்டிட்டு வர சொல்லு. மாப்பிள்ள வழியில கொம்பை வந்துட்டா அடிச்சு மல்லு கட்டியா போயா. மல்லு கட்டுறா, கொம்பனை கொத்தி கொட்டால உருவுறா. இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ? மாப்பிள்ள நான் சொல்லி நீ கேட்கல இல்ல, இவனுக்கு ஊருக்குள்ள சொல்ல போறானுங்க. 1 2 3 சொல்லாமலே ஓட போற முடியா? ஐயா, நீங்க ஏன் கோபப்படுறீங்கன்னு தெரியுது. கும்ளியில இறங்கின யானை இங்க ஏன் இறங்கல தானே? கொம்ப இங்க இறங்கி இருந்தா செவிலே அடிச்சு கொண்டுட்டு இன்னைக்கே ஊருக்கு போயிருப்பீங்க தானே? நானு செவில்ல போங்க. மாப்பிள்ளை, நடக்கிறதெல்லாம் உனக்கு சாதகமா இருக்கப்போ. நானே செவிட்டுல அடிப்பேனா? நீ 5 யானை இல்ல 50 காட்டு யானையா வந்தாலும் சும்மா கரகரன்னு சுத்தி விட்டு அடிப்பேன். ஐயா, ஏன் குறைச்சு சொல்றீங்க? தம்பிக்கு நீங்க தானே எல்லா விதையும் கத்து கொடுத்துருப்பீங்க. 50 என்ன 50, 100 யானை வந்தாலும் நொறுக்கி தள்ளிட மாட்டாரு. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காதா? அவன் என்னடா நான் காதல் மயக்கத்துல பெணாத்துறான், இவங்க என்னடா நான் ராத்திரி அடிச்ச போத மயக்கத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் என்ன நடக்க போகுதோ? இதுக்குதான்டா நாங்க வெளியூர்காரர் ஊருக்குள்ள சேர்க்கறதே இல்ல. குடுறாரு என்ன தம்பி ஆளா இருக்கிறீங்க? ஏன் தம்பி வெளியூர்ல இருந்து வெள்ளை கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து சாயத்தை தடவி நாட்டு கோழி முட்டைன்னு 6 மாசமா ஊரே ஏமாத்திருக்காயா. நீங்க போங்க. தம்பி கோழி முட்டைக்கு போய் கொலை பண்ணலாமா? கொலைக்காரனை கூட நாங்க மன்னிச்சிருவியா. இந்த மாதிரி நம்பிக்கை துறைக்கு நாங்க மன்னிக்கவே மாட்டேயா. தம்பி வேணாம் தம்பி, எனக்காக ஒரு முறை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்க தம்பி. என்னையா இவருக்காக போய் நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? டேய், ஐயா சொல்லிட்டாரேன்னு உன்னை விடுறேன். எழுந்து ஓடா. உன்னை ஊரு பக்கமே பார்க்க கூடாது. மன்னிச்சிருங்க ஐயா. எதுக்கு தம்பி? முதலாளே உங்களுக்கு போலியா முட்டையை வச்சிட்டோம், இனி அப்படி நடக்காது. அதனால ஐயா இத்தினூண்டு முட்டை விஷயத்துக்கே மல்லாக்க போட்டு கழுத்துல கத்தி வைக்கிறாங்களே. இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சா எப்படி போட்டு எதை அறுப்பாங்கன்னு தெரியலடா குத்தல்லி. டே கல்பரணிமல், டே மாமிசமலை அண்ணே, எங்கடா நாடக அமைப்பாளரு? போனுக்கு கரண்ட் கொடுக்க போயிருக்காரு. அவரு போனுக்கு கரண்ட் ஏத்த போகல, பொண்ணுக்கு கனெக்ஷன் கொடுக்க அலையிறாரு. பார், கரண்ட் சாக்கடிச்சுன்னு வச்சுக்க கை கால் மட்டும் தான் வரைச்சுக்கும். காதல் சாக்கடிச்சுன்னா கபாலமே கலண்டுரும். என்னடி ஜர்க்கு? ஏண்டா ராத்திரி முழுக்க ஒரு பெரிய மனுஷனை யானை மண்டையில உட்கார வச்சுட்டு அவன் என்னடா நான் பெரட்டுது பெசைதுங்கிறோம், நீ என்னடா கொட்டுது கொடையுதுங்கிற. ஏய் பார், 2 நாள் டிராமா போட்டு முடிச்சிட்டு டெண்டை காலி பண்ணிட்டு வந்த வழியா போயிட்டே இருக்கும். நாடகத்தை லெங்க்த் பண்ணலாம்னு நினைச்சிங்க, ஊருக்கார நம்ம மேல புது சொட்டு குட்டு ஆடிடுவான். தாய் மாமா நான் இருக்கிற பொழுது மாம்ஸ் இந்தியா கார்பரேஷன் இருக்க நீ ஏன் பாக்குற? ஏய், ஏன்டி அவளை கிண்டல் பண்ணிட்டு வரீங்க? பின்ன சென்னிமலை மாப்பிள்ள கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறானா? ஏய் போடி சும்மா. ஆகா, வளையம் பெருசாகிட்டே போகுது, எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. ஐயா, நம்ம ஊர் சாப்பாடு எப்படி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிரமாதம். என்ன காரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எல்லாம் ஐயாவுக்காதான். ஐயாக்காகவா? நேத்தான் பார்த்தோம் ஐயாவோட கோவத்தை.
சும்மாவே வெறி பிடிச்சி திரியிறாரு. மேற்கூடு கார் தவிர கூடுதலாக போட்டு கட்டுக்கிடங்காம காட்டுக்குள்ளே ஓடிட்டாருன்னா காடு தாங்குமா இல்லை நாடு தான் தாங்குமா? நீங்க எல்லாம் விளங்கவே மாட்டீங்கடா. ஐயா நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இன்னைக்காவது கொம்பன் இறங்கணும்னு தானே. கவலையே படாதீங்க. இன்னைக்கு இறங்குறாயா, பாஞ்சு மடக்குறீங்க, அவனை அடிச்சு கொன்னுட்டு நாளைக்கே நீங்கள் ஊருக்கு போகிறீங்க. போதுமா? அடங்கொப்பத்தா. சந்தோஷமா? ஊருக்கு ஊருக்கு தம்பி நீங்களும் சந்தோஷமா இருக்குண்ணே. முகரையில பாரு, மூஞ்சூருக்கு முத புள்ள மாதிரி. சார், ஊர்க்காரங்க இவனை தலையில தூக்கி வச்ச உடனே எவ்வளவு தெனாவிட்டா திறாங்க பாருங்க சார். நம்ம வர்றேன்னு தெரிஞ்சு கூட நடு ரோட்ல எம்பிட்டு திபரா போறான் பாருங்க. ஆறனடியா இருங்க, டேய் அடிச்சு ஓடுறா சார். அடிச்சு ஓட்டுறதுக்கு இது ஒன்றும் எருமல்ல சார், யானை. கொஞ்சம் பொறுமையா வாங்க. பாருங்க சார், என்ன எகத்தாலும் போல சொல்றானே. மாப்பிள்ள கொஞ்சம் மரியாதையை பேசு. ஆபீஸுக்கு போய் வண்டி நிறுத்தியா? என்னமோ கொம்பனே வரட்டிட்டு மாதிரி திமிரா போய்கிட்டு இருக்க. என்னடா பாக்குற? கொம்பனா யாரும் தெரியுமாடா? ஏய், ஊருக்காரங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சிருந்தா அப்பயே ஓடி இருக்க மாட்டாங்க. 3 ஸ்டேட் கண்ணுக்குள்ளையும் விரல விட்டு ஆட்டின என்னடா. 12 வாட்சரு, 4 ரேஞ்சரு, 3 வெட்டினேரியன், ஆதிக்காட்டுல 10 25 பேரு, டிபார்ட்மெண்ட்லயே மொத்தம் 19 பேரை குடல் தனியா குந்தன் தனியா நசுக்கி போட்டு போன என்னடா. பெரியவரே சார். உன்னை பார்த்தா வாழ்ந்து முடிச்ச மாதிரி தெரியுது. இந்த வாழ வேண்டிய பசங்களை கூட்டிட்டு ஏன் எங்க தர்ற? அதை யானை நினைச்சியா? பேய் உசுறு மிஞ்சணும்னா ஊரு போய் சேரு. ஏய், ஒரு அடிச்சு விட்டுங்கடா. மண்டே ஆட்டிட்டு என்ன இருந்து தெரியாம கிளம்பி வந்துரு. ஏதோ பூனை வரட்ட போறோம். டேய் வாட வண்டி ஓரமா ஒதுக்கு. என்ன மாப்பிள்ள என்கிட்ட பேசுற மாதிரி அதிகாரிகள்ட்ட பேசுறேன். அவங்க பார்வையே சரியில்லை. திடீர்னு பேப்பர் கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பள்ளியப்பன் கும்கியை கூட்டிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதி. மூடிட்ட மாப்பிள்ள வாடா. டே மாணிக்கம், நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கன்ஃபார்ம்டா. 1, கொம்பனால நம்ம குடல் பிதுங்கி சாகிறது. 2, நீ துவாக்குன்னு தெரிஞ்சு ஊர்க்கார எங்க மேல பூந்து ஜடுகுடு ஆடுறது. 3, பேப்பர் இல்லைன்னு தெரிஞ்சு காட்டுலாக்க அதிகாரிகள் நம்மளை போட்டு கஜக்கிறது. அப்படியே 3 ஆப்ஷன்ல நம்ம தப்பிச்சிட்டாலும் இவன் காதல் நம்மளை கண்டமாக்கிடும். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ ஆனந்தமோ இன்பத்தில் ஓடுது எல் மனமோ. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏ உட்டியல் குட்டி, அம்மாடி எந்த ஊருக்கு டேரா போட போனாலும் ஊரை விட்டு போகும் பொழுது பிரிஞ்சு போறோமேன்னு ஒரு துயரை நெஞ்ச பிடிச்சி கவுமுடா. ஆனா இந்த ஊரை விட்டு போக போறோமேன்னு நினைக்கிற பொழுது என் பொண்டாட்டி ஓடி போன பொழுது கூட அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறடா. அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது ஒரு மேட்டர்ரா. மாப்பிள்ள என்ன நிக்கிற? இறைவனுடைய சித்தம் மாப்பிள்ள. இதுவரைக்கும் யானை இறங்கல. நீ சொன்ன பிரகாரம் நாடகமெல்லாம் சுபமா முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ள வள்ளியப்பன் பேசினாப்ல கும்கி யானையோட வந்துகிட்டு இருக்காராம். முக்கியமான விஷயம், மணி 8 நாகர்கோயில நமக்கு கல்யாண ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாரா. இன்னைக்கு ராத்திரி விருந்துக்கு அங்கதான் சாப்பிட போறோம். புறப்படு. வழியா எனக்கு போனை போடு. நான் சொல்றத நீ எப்ப மதிச்சிருக்க? ஹலோ வள்ளியப்பா, மாப்பிள்ள ஓவாயால ஒரு முறை கேட்கணுமா? கேளு மாப்பிள்ள. இந்த மூட்டை சொல்லுப்பாமா. குட்டிமாக்கு எப்படி இருக்குண்ணே? குட்டிமாக்கு நல்லா ஆயிடுச்சு. அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். அண்ணே இப்போ நீங்க வர வேணாண்ணே, நானே பாத்துக்கிறேன். என்னப்பா சொல்ற? நீங்க கிளம்புங்கண்ணே.
காட்டு யானையை எதிர்த்து நிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ணே அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எப்படி இருக்கு தெரியுமா? காட்டுல இருந்து 1000 யானை இறங்கினாலும் அடிச்சு துரத்துற அளவுக்கு தெம்பு வந்துருச்சுண்ணே. ஒத்த யானையை சமாளிக்க மாட்டோமா? நீங்க பயப்படாம இருங்கண்ணே. அதான் நானும் மாமாவும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்தி பார்கே பார்கேன்னு சொல்லி பழகு. இந்த வார்த்தையோட சத்தம் தான் மாணிக்கத்துக்கு தைரியம் கொடுக்கும். காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்து, பார்கே பார்கேன்னு சொல்லு. நல்லா கட்டவரல வச்சு அழுத்து. என்னண்ணே யானை கட்டவல் இருக்குன்றாரு? எந்த ஒரு பிடி மாஸ்டர் அவரு? டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். சுந்தரமா? பிரபுதேவ அப்பாடா. அவருக்கு தாடி வெள்ளையால இருக்கும். டை அடிச்சுக்க நிக்கிற. ஓஹோ. பண்ணிப்பல வாயை திறந்தா காக்கா குத்துற அளவுக்கு திங்கிறியில, ஏன் பேச மாட்டேன்? சொன்ன கேட்க மாட்டியா? டேய், எதுக்குடா அது மேல உன் கோவத்தை காட்டுற? நான் தான் சொன்னேன்ல, கோயில் திருவிழா ஊர்வலம்னு போயிட்டு இருந்த யானையை குட்டி அந்த காட்டு யானையை வரட்ட சொன்னா அது எப்படிடா வரட்டும்? எம்புட்டு வயசுலேருந்து அதை பழக்கணும். இந்த பார், ராவோட ராவா நான் என் யானையை கொண்டாந்து இறக்குறேன். நீ உன் யானையை கூட்டிட்டு கிளம்பு. மாப்பிள புறப்படலாமா? ஏனே அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் தான் கும்கியை மாத்திட்டு இருக்காருல்ல. ஊர்க்காரங்களுக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சவனுங்களும் ஒன்னா சேர்ந்து மாறி மாறி குமுறுவாங்களா? அதான்டா கும்கி விளையாட்டு. அண்ணே பித்து பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே. எங்க பார்த்தாலும் அவ்வளவுதானே தெரியுறா. ஒரு நாள்ண்ணே, ஒரே ஒரு நாள் கூட இரு, கத்துக்குவேண்ணே. எனக்காக இருண்ணே. காதலுக்கு முன்னால காட்டு யானை சாதாரணமா போச்சு இல்ல? சரி வா. காது கீழே உன் பாதத்தை நல்லா வை. பார்கே சொல்லு. அனிமல். மாப்பிள்ள சாமி, உன் பக்த கோடிகள் வர்றானுங்க. இன்னைக்கு பூஜை தாண்டி. கும்பனை விரட்ட சொன்னா கும்பனை கொண்டுருவான் போல கையா. அதாரியா புதுசா ஒரு ஆளு? ஐயாவோட சிசிய புள்ளியா?